ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு பணியாரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 2 to 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ 3 மணி நேரம் அப்புறமா ஒரு டவல் எடுத்துட்டு டவலில் இந்த அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 20 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆக விடுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்ச அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு காய வச்ச பச்சை அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கூடவே 3 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச அந்த அரிசியோட இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெல்லத்தோட பாகும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாகையும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் கலக்கும் போது நம்ம ஊற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. வெல்லத்தோட பாகில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரீசன் மாவு புளிக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை 7 to 8 hours ஏர்டைட் பவுலில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அரை முறி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம ரெடியான மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழி பணியாரத்தோட குழியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சூடான அப்புறமா நம்ம அந்த குழியில் இனிப்பு குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்ச மாவை கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. சுவையான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.